நஞ்சை நிலம் தாங்கய்யா பொதுவாக பாலமாக வெடிக்கும். புஞ்சை நிலம் வெடிக்காது. மிக பெரும் அளவில் பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறும்போது இந்த மாதிரி பாலமாக வெடிக்கும். ஏன் மிக பெரும் அளவில் அழுத்தத்தோடு வெப்பம் வெளியேறுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் வெப்பம் தாங்கலைன்னா ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது சுலபமாக இரும்பு கூட வெடிச்சிடும். அது மாதிரி தான் இந்த பூமி வெடிக்குது. ஏன்னா உழவர்கள் மழைக்காலத்தில் நிறைய நீரை நிறுத்தி தான் நெல் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போது பூமி உள்ளே இருக்கிற வெப்பம் வெளியில் வர முடியாது. அந்த நீரை தாண்டி ஆவியாக்கிட்டு தான் வெளியில் வரணும் இல்லையா? ஏன்னா நீரை சூடாக்கி அப்புறம் ஆவியாக்கி நீராவியாக மாறி வெளியில் வரும்போது தான் வெப்பம் வெளியில் வர முடியும். அந்த மாதிரி வெப்பம் சுலபமாக வெளியில் வர முடியாது. பானையில் வைக்கிற தண்ணியை கூட நம்ம சோறாக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக அந்த வெப்பம் வெளியில் வருமா என்ன? அந்த பானையில் இருக்கிற தண்ணி ஆவியாகி கொதித்து ஆவி வரும்போது தான் அந்த வெப்பம் வெளில வர முடியும். அது வரைக்கும் தண்ணி என்ன செய்யும்? சூட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு வெளில விடாமல் பிடிச்சிக்கும். அது நீர் ஆவியாக மாறும்போது தான் வெப்பம்